தமிழ்நாட்டுக்கான பாஜக தேர்தல் பார்வையாளராக பியூஷ் கோயல் அவர்களை பாஜக நியமிச்சிருக்கு. அந்த பியூஷ் கோயல் வந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்து பாஜகவினுடைய தமிழ்நாட்டு முக்கிய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் எல்லாரும் கூட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் பியூஷ் கோயல் பேசுனது இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் பதிப்பாயிருக்கு. அதில் இதுவரைக்கும் நாம் விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீமு, அவர் சிறுபான்மை வாக்குகளை திமுகவிற்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிற பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பக்கா அஜெண்டாவில் வந்திருக்கிற ஒரு பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏங்க, திமுகவிற்கு எதிராக ஒருத்தர் பேசினாலே உடனடியாக பாஜக முத்திரை ஆர்எஸ்எஸ் முத்திரை எடுத்துட்டு வந்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, பிஜேபி நம்முடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாப்ல. அப்படியாப்பட்ட நபரை நீங்க எப்படி பிஜேபி பி டீம்னு சொல்லலாம்? அப்படியாப்பட்ட நபரை நீங்க எப்படி ஆர்எஸ்எஸ் பி டீம்னு சொல்லலாம்? அப்படியாப்பட்ட நபரை ஏதோ பிஜேபி அஜெண்டா கொடுத்து அனுப்பியிருக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? அப்படி ஒருவேளை பிஜேபி உள்ள இறக்கி விட்டுச்சுனாக்கா அவர் பிஜேபி வாழ்கன்னு சொல்லுவாரு. அவர் எப்படி பிஜேபியை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொள்கை எதிரின்னு அடையாளப்படுத்துவாரு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை நம்ம முதல் முறையாக எதிர்கொள்ளல. இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் பிஜேபி ஒளிகள்லாம் உள்ள வரலாம். அவங்க உள்ள வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம வீடியோ போடும் பொழுது இவன் பிஜேபியோட பி டீம் பாருங்க, இவன் ஆர்எஸ் மெடல் ஏறுவான்னு நம்ம சொல்லி பேசணும். அன்னைக்கும் இதே கேள்வி தான் நீங்க என்கிட்ட கேட்டீங்க. அது எப்படிங்க பிஜேபி இந்த மானுடத்தின் எதிரின்னு ஒருத்தவன் பேசுறான், அப்புறம் வந்து என்ன திமுக கூட பங்காளி சண்டை, ஆனா பிஜேபி வந்து மானுடத்தின் எதிரி நம்ம உள்ளே விடக்கூடாது அப்படின்னு பேசுற ஒருத்தவனே இவன் ஆர்எஸ்எஸ் எப்படி நான் நம்புறது? அவன் எப்படி நீ ஆர்எஸ்எஸ் சொல்ற? அவன் திமுக எதிராக பேசுறான் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஒரு பிராண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்ட அதே குரல்கள் தான் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக விஜய் பி டீம்னு சொல்லும் பொழுது அதே கேள்வி தான் இன்னைக்கு கேட்குறீங்க. நானும் அதே பதில சொல்ல மாட்டேன், இன்னைக்கு வேற பதில் எடுத்து வந்திருக்கேன். அதனால அந்த மீட்டிங்ல பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? ரொம்ப முக்கியமான தகவலை, ஆமாம் விஜயை நாங்கள் தான் களத்தில் இறக்கி விட்டுருக்கோம், அவர் எங்களுடைய பி டீம் தான், நாங்கள் சொல்றபடி தான் செயல்படுவார், அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக தான் களமிறக்கி இருக்காரு, நீங்க வேணா பாருங்க, கிறிஸ்தவ வாக்குகளை முழுக்க திமுக போடாம தடுத்து எடுத்துருவாப்ல விஜய் அப்படின்னு பியூஷ் கோயல் தெளிவா பேசிட்டாப்ல. அவர் இந்த மீட்டிங்ல அது மட்டும் பேச இன்னும் பல தகவல்களை பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு, எது பேசியிருக்காரு, அது மட்டும் இல்லாம விஜய் பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிறத ஆதாரம் நம்ம கிட்ட இன்னும் வலுவாக சேர்ந்திருக்கு. அந்த ஆதாரம் என்னென்ன, அது மட்டும் இல்லாம அந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போயிருந்த ஒரு சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் போயிருந்தாங்கல்ல, அதுல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மீது வந்து தேடப்படும் குற்றவாளி, அவர் தேடப்படும் குற்றவாளியாக கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல ஒருத்தட்டு மட்டுமே ஆட்டையை போட்டிருக்கு அப்படின்னு நம்ம தலைவர். அவரை மேடையை தீ சால்வ போத்தி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எங்க அண்ணன் கொஞ்சம் மேடையில அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன, குற்றச்சாட்டை வைத்தவர் யாரு, அப்ப மற்றவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்களா, அங்க போய் பேசினவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய பதில் என்ன, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நேற்று நடந்த கூட்டத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? நிறைய பேர் வந்திருந்தாங்க. ராம சீனிவாசன், அப்புறம் அந்த சீனிவாசன், லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன், அப்புறம் அந்த பிஞ்சு போனது, பியாம போனது, இந்த குரூப்புகளெல்லாம் வந்திருக்கு முக்கிய தலைவர்கள் அப்படிங்கிற பேரில். அதில் பியூஷ் கோயல் பேசினது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்ல. மற்ற விஷயங்கள்லாம் அதிமுக கூட்டணி அதெல்லாம் பேசியிருக்காப்புல, வழக்கமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். குறிப்பாக விஜயை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது திமுகவிற்கு செல்கின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை சரிக்கு சிரமமாக பிரிச்செடுக்கக்கூடிய வேலையைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது வேற, செய்வாருங்கிறது கட்டளை. அப்ப செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். அதனால சரி, இப்படி ஒருத்தர் நமக்காக வேலை செய்யறாரு திமுகவிற்கு எதிராக, அதுவும் குறிப்பா சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரித்து அவருடைய கட்சிக்கு கொண்டு போறாரு, அந்த குறிப்பான வேலையை பார்க்கிறாருனாக்கா அவரை தூக்கி நம்ம கூட்டணியில் சேர்க்கறதான நமக்கு வெற்றி வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது ரொம்ப சரி. ஆனால் அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னாக்கா அதை விட முட்டாள்தனம் வேற ஒன்றும் இல்லை. அப்படி செஞ்சோம்னாக்கா நேரடியாக நம்மளோட அண்ணன் தெரிஞ்சிட மாட்டானா, அதனால நம்மளுடைய கூட்டணிக்கு அவர் வருகின்ற தேவை இல்லை. அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காப்ல. தந்தி பேப்பர்ல தெளிவா பிரிண்ட் ஆயிருக்கு. நான் காலைல ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன், அந்த பேஜோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைய தந்தி பேப்பரை வாங்கி காலைல படிச்சேன்னா முதல் பக்கத்துல இருக்கு, அதில் தொடர்ச்சி பின்னாடி பக்கம் இருக்கும், பின்னாடி 2ஆம் பக்கத்துல இந்த மேட்டர் ஃபுல்லா இருக்கு, இந்த பியூஷ் கோயல் பேசினது. அது மட்டும் இல்லாம அதனால பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் பொது மேடைகளில் பேசும் பொழுதோ, சமூக வலைதளங்களில் பேசும் பொழுதோ, பிரஸ் மீட் சந்திக்கும் பொழுதோ தாவேகாவை பற்றியோ விஜயை பற்றியோ எதிர்கருத்துகள் தயவு செய்து யாரும் சொல்ல வேண்டாம். அதோட சோசியல் மீடியாவில் பாஜகவுடைய ஐடி விங் சார்பாக விஜய்க்கு எதிராக, தாவேகாவிற்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் எதிர்கருத்தையும் யாரும் பதிவிடக் கூடாது என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காப்புல. அப்ப பிஜேபியோட பி டீமாக தான் விஜய் உள்ள வராப்புல. நம்ம எப்போ சொன்னோம்னாக்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாப்புல இல்லைங்களா, அந்த கட்சி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு புசியானது டெல்லிக்கு போய் அந்த வீடியோ வந்துச்சு, அப்பெல்லாம் ரொம்ப பரபரப்பு இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் பிஜேபியால் களம் இறக்கி விடப்பட்ட நபர் தான் விஜய் அப்படிங்கிறத சொன்னோம். எதன் அடிப்படையில் சொல்றீங்க
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கிறது இப்போதான் ஆள் டெல்லிக்கே போயிருக்கு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏதோ அவர் வந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது கேட்டு தானே விமர்சனம் வைக்க முடியும். அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஒருத்தர் போயிட்டாரு கட்சி ஆரம்பிக்க போகிறா அப்படின்னாலே இவர் திமுக எதிராக வந்து பேச முடியும். எனக்கு திமுக ஆளுங்கட்சி அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் இவர் சிஎம் ஆக முடியும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தில் வரும்பொழுது இவர் எங்க திமுகவிற்கு எதிராக வந்து நிற்பாரோ, இவர் வர்றதுனால திமுக வெற்றி பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறதுனால வர்றதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபி முத்திரை குத்துறீங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. அப்ப ரொம்ப தெளிவாக சொன்னா, ஐயா அப்படி இல்லை, பிஜேபியில் உள்ள ஒரு நபரே கொடுத்த தகவல், நமக்கு சில இடங்களில் சோர்ஸ் இருக்கு, அதுல முக்கிய நபர் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர்னு வச்சுங்களேன், அவர் கொடுத்த தகவல் இந்த மாதிரி விஜய்க்கு பயங்கர நெருக்கடிகள் கொடுக்கப்படுது, இடியை வைத்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்க அப்படி இல்லை, அவர் தான் அந்த ஐடி ரேடுக்கு உள்ள போனது, போகும்பொழுது பல ஆவணங்கள் அவர்கிட்ட சிக்கினது. ஸோ அதை வச்சு இடி ரேடோ ஐடி ரேடோ உள்ள விட்டாங்கன்னாங்க ஒட்டுமொத்த சொத்துல பாதி சொத்துக்கள் மேல பறி போயிடும். பூரா பிளாக் மணி, அது நேரடியாக தெரியுது, அது ரைட்ல வந்துருச்சு. அதனால இந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படணும்னாக்க நாங்கள் சொல்றது மாதிரி நீங்க செய்யுங்க, கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும். நீங்க பிஜேபியோட கூட்டணிக்கு வரவோ அல்லது நீங்க பிஜேபி ஆளு என்றோ பிஜேபியை ஆதரித்து பேசுவோ பாராட்டி பேசுவோ நாங்கள் ஒருபோதும் உங்களை வற்புறுத்த மாட்டோம். அதனால தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்கு இல்லைங்களா, அந்த முகத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அந்த முகத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் பிஜேபி எதிர்த்து பேசலாம், நீங்கள் பிஜேபி திட்டலாம், கொள்கை எதிர்ன்னு சொல்லலாம், என்ன பண்ணலாம். அதை தாண்டி நாங்கள் கொடுக்குற ஒரு அஜெண்டா இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கேட்குறத தருவோம். இதுதான் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு, அதற்கான நான்சர் தான். அதில் சைன் போட்டு தான் தலைவன் உள்ளே வந்தது. அதனால அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் என்ன நடக்குது எல்லாம் எனக்கு அப்பப்போ தெரியப்படுத்திட்டு இருந்தார். அந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம முதல்ல சொன்னது, இவர் போயிருக்கிறது பிஜேபி வற்புறுத்தி அதன் மூலமாக தான் கட்சி ஆரம்பிச்சுக்க போயிருக்காரு அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொன்னோம். சொல்லும்போது ரசிகர்கள்ட்ட வேண்டுகோளோட வச்சேன், எப்பா தயவு செஞ்சு உங்கள் தலைவனை மீட்டெடுங்க, பிஜேபியிடம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு நிற்கிறாப்புல அவர், அதனால தயவு செஞ்சு மீட்டெடுங்க, அவர் போகிற போக்கில் நீங்க போகாதீங்க, அவர் பிஜேபி சொல்லுற திசையின் பக்கம் தான் செல்வார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொன்னோம். இன்னைக்கு பியூஷ், அன்னைக்கு யாரெல்லாம் இல்லைன்னு முட்டை கொடுத்தீங்களோ, இன்னைக்கு பியூஷ் கோயல் நேரடியாக கட்சி மீட்டிங்கில் பொறுப்பாளர்கள் மத்தியில் அவங்க பிஜேபி தலைவர்கள் மத்தியில் நாம என்ன இத்தனை நாள் வரைக்கும் விஜய் பற்றி ஆரம்பத்திலேருந்து முதல் நாள்லேருந்து நேற்று வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அதனோட சுருக்கமாக 4 வரையில் முடிச்சிட்டாப்ல. தந்தி பத்திரிகை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் படிக்கும்போது அந்த தகவலாம் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால பிஜேபி, அதனால விஜய் வந்து ஏதோ பிஜேபியை மாறமல்லாக்க போட்டு அடிக்கிறதுக்காக வந்தவர், அவர் கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டாரு, அதனால பிஜேபி வந்து அரட்டி விட்டு தான் போவாரு, பிஜேபி உருட்டி விட்டு தான் போவாரு, பிஜேபி வந்து பாடம் கட்டிடுவாப்ல, பிஜேபியை புதைச்சிருவாப்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாப்ல இல்லைங்களா, அதான் ஒரு 10 பேர் மாறுவிட போட்டியில் வந்து உட்காந்தாங்கல்ல, அதில் ஒரு நபர் பேர் ஜெய்சிங். ஸோ அந்த சேப்பு கலர் தொப்பி போட்டு சேப்பு கலர் அங்கேயே நினைச்சிட்டு வந்து உட்காந்தாப்புல, மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம லூஸ்மோட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்புல. ஸோ அவரை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு, அவரை பற்றின வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னாக்கா, அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கோயம்புத்தூர்லேருந்து அவர் வீடியோ போட்டிருக்காப்புல. இவர் பேர் ஜெய்சிங், இவர் தேடப்படும் குற்றவாளி, இவர் பேரில் ஆலந்தூரில் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆலந்தூர் காவல் நிலையத்தில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் லைவ்ல இருக்கு. இவர் நான் பெயிலபிள்ல தான் இவர் மேலே கேஸ் போட்டிருக்கு, பெயிலில் வெளியே வர முடியாத அளவுக்கு இவர் மீது வழக்கு பதிவாயிருக்கு. ஆனாலும் அப்போ நான் போலீஸ் ஸ்டாஃப் போய் கேட்கறது, எங்க அந்த ஜெய்சிங்கை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பேன். அவங்க வந்து இல்லைங்க எங்கே இருக்காருன்னு தெரியல, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், எங்கேயோ தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காவல்துறையால் தேடப்படும் ஒரு குற்றவாளியாகத்தான் ஜெய்சிங் அவர்கள் இன்றளவும் இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காப்புல. அவர் செஞ்ச குற்றம் என்னன்னாக்கா, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், அவர் பேர் அரோரான்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஃபாதர் அப்படிங்கிறதுனால நம்பி அவர்கிட்ட காசை கொடுத்துருக்காப்புல, ஒரு 50 லட்சம் ரூபாய் முன்னாடி கொடுத்துருக்காப்புலங்க. 50 லட்சம் எதுக்கு கொடுத்துருக்காப்புலனாக்கா, ஏதோ ஒரு இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டா வேல்யூ கொடுமை அப்படிங்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் ஃபாதரா இருக்காரு, போய் சொல்ல மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு, பாருங்க எவ்வளவு நடிகர் விஜய் மாதிரியே பால்படி முகமா இருக்காரு, இவரு இப்படி ஏமாத்தாரு அப்படின்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் தூக்கி ரொக்கமா கையில் கொடுத்துருக்காப்புல. காசு வாங்கினவரை அதுக்கப்புறம் தலைமறை வாங்கிட்டாப்புல, எங்க போனாப்புல என்னன்னு தெரியல. 50 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு ஓடினவர் தான் ஜெய்சிங். அன்றிலிருந்து தேடப்படும் குற்றவாளியாக கொண்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் தான் ஜெய்சிங். அதாவது பாதிக்கப்பட்ட நபர்ல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அல்லது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்ல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இன்னமும் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீடியோ போடாம இருக்காங்க நமக்கு தெரியல, அல்லது கம்ப்ளைண்ட் கொடுக்காம இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த ஜெய்சி என்கிற பாதிரியாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த தகவல்லாம் வெளில வந்தான் தெரியும். இப்படியாப்பட்ட தேடப்படும் குற்றவாளியாக கிறிஸ்தவர்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு ஃபாதராக இருக்கக்கூடிய ஜெய்சிங்க தான் தலைமை மேடலை ஏற்றி அவருக்கு மாலை மரியாதைகள் செய்து சால்வைகள் போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆற தழுவி இருக்கிறார். அப்ப இந்த மேடல் அணிக்கிற ஒரு 10 பேரை கொண்டு போய் பாருங்க, இந்த ஃபாதர்லாம் நான் தான் சிஎம் ஆகிறோன்னு பேசுறாங்க, அதனால கிறிஸ்தவ ஓட்டு முழுக்க எனக்கு தான், ஏன்னா நாளும் பிறப்பால் சர்டிபிகேட்டடா ஒரு கிறிஸ்தவர்,
கிறிஸ்தவர், அதனால இந்த கிறிஸ்தவருடைய வாக்குகள் முழுக்க எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியை தான் விஜய் இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிற விழாவில் முயற்சி பண்ணியிருக்காப்ல. அதுல ஒரே ஒரு பீஸின் மீது வந்து குற்றச்சாட்டு, மற்ற பீஸுகள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அல்லது குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்களா அல்லது ஏதாவது பணம் கொடுத்து ஷில்பா குமாரால் பணத்துக்கு ஆசைப்பட்டு மேடையில் வந்து இவர் தாங்க முதல்வராக வரணும், எங்களுடைய ஆதரவு முழுக்க இவருக்கு தான் அப்படின்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அங்கே அன்றைக்கு போன ஃபாதர்லாம் பேசினாங்களா அப்படின்னு நம்ம தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்லாம் ஏதோ விஜய் தான் சிஎம்மா வரணும், விஜய் தான் சிஎம்மா வரணுங்கிறத மாதிரி ஒரு 10 பேரை மாரோட புள்ள கொண்டு போய் நிப்பாட்டினாப்ல. அந்த நிகழ்வு நடந்த மறுநாளே வேற ஒரு ஃபாதர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாப்புல, மாணவர்கள் மத்தியில் சொன்னதுன்னு நினைக்கிறேன், மாணவர் மத்தியில் சொல்லும் பொழுது இந்த மாதிரி மாணவர்கள்லாம் கேட்கும் பொழுது விஜய் ரசிகர்னு சொல்றாங்க, ரசிகர் வந்துட்டு போங்க அவர் பின்னாடி போறான்னு சொல்றாங்க, 41 உயிரை கொன்றவன் உனக்கு எப்படி தலைவனாக முடியும்? நான் கேட்கல. அதே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பகுத்தறிவு உள்ள, அறிவு உள்ள, சுயமரியாதை உள்ள, சிந்திக்கக்கூடிய, சோத்தை தின்னுகிற, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுகிற மரியாதைக்குரிய ஐயா அந்த பாதிரியார் அவர்கள் அதே கிறிஸ்தவ மக்களை நோக்கி, அதே கிறிஸ்தவ மாணவர்களை நோக்கி கேட்கிறார், 41 உசுரை கொண்டவன் உனக்கு எப்படி தலைவனாக முடியும்? அவருக்கு தெரியாதா விஜயும் அதே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தான், அவருடைய சொந்த பேர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது கூட அந்த பாதிரியார் தெரியாத? நான் தெரிஞ்சிருக்கும்ல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறாரு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வரப்போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும், இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? அப்ப பிறப்பால் அல்லது சர்டிபிகேட்டால் ஒருவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனாலேயே அவர் ஆதரிக்க கூடாது. அவர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அல்லது அவர் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது எந்த இடத்துல கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையில பங்கெடுத்தார், அந்த ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக எங்கு நின்று பேசினார், ஒடுக்குகிற RSS பிஜேபிக்கு எதிராக களத்தில் என்ன வேலை பார்த்திருக்கிறார். விஜய் சேதுபதி அப்படிங்கிறவர் விஜயை விட கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தான் வச்சுங்களேன். அந்த விஜய் சேதுபதி என்கிற நடிகர் அவருக்கு கிடைக்கிற எல்லா மேடைகள்லையும், அது பள்ளி கல்லூரிகளில் போய் பேசினாலும் சரி, ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் சரி, எங்க பேசினாலும் சரி, அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன, பேட்டி கொடுக்கும் பொழுது சரி, ஜாதி அப்படிங்கிறத தயவு செஞ்சு எங்கேயும் தூக்கிட்டு வராதீங்கன்றது. ஜாதி என்பது ஒரு மனநோய் என்பது எல்லா இடத்துலையும் பேசிட்டே இருக்காரு. ரெண்டாவது ஒரு பேசுற விஷயம் என்னன்னாக்கா, நான் மதத்தை காப்பாற்ற போறேன், நான் கடவுளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு யாராவது உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க மதத்தை காப்பாற்றணும், கடவுளை காப்பாற்றணும்னு கூப்பிட்டாக்கா தயவு செய்து அவர்களை நம்பாதீர்கள். அவனுங்க பிராடு பசங்க. ஏன்னா கடவுளை யாராலும் காப்பாற்ற முடியாது, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார். அதனால கடவுளை காப்பாற்ற போறன்னு ஒரு குரூப் வந்து நிற்பான், தயவு செய்து அவர்கள் பின்னாடி சென்று விடாதீர்கள் அப்படிங்கிறத பேசியிருக்காரு அவர். நீ பேசியிருக்க எங்கேயாச்சும்? உனக்கு கிடைத்த பெரிய மேடைகளில் என்ன பேசின? காக்கா கதையும் குருவி கதையும் சொன்னதை தவிர இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்கு, ஒரு அழித்தொழிப்பு நடந்துட்டு இருக்கு, இதை நாம் அனுமதிக்க கூடாது. அப்ப மதத்தின் பெயரை சொல்லி கடவுளை காப்பாற்றணும் எவனாவது வருவான், அல்லது ஜாதியின் பெயரை சொல்லி தூக்கிட்டு வருவான், அவனை தயவு செஞ்சு நம்முடைய ரசிகர்கள் யாரும் நம்பாதீர்கள்னு ஒரே ஒரு இடத்துல பதிவு பண்ணிருப்பாப்லையா. சமீபத்தில் இல்லை, நேற்று நிறைய வீடியோக்கள் வைரல் ஆனிச்சு. அதில் குறிப்பாக பட மாநிலங்களில், வேற மாநிலங்களில், மத்திய பிரதேசத்தில், ஹரியானாவில், பீகார், உத்தரப்பிரதேசம், இப்படி பிஜேபி ஆளுகிற ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வீடியோக்கள் பயங்கர வைரல் நேற்று சோசியல் மீடியாக்கள் முழுக்க. அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டையன் ஒருத்தவன் தாடி மீசையும் வச்சிருக்கான், மொட்டை ஃபுல்லா அடிச்சுட்டு ஒரு RSS காரன் ஒரு பெரிய குங்குமத்தில் பொட்டு வச்சுட்டு ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கூடுகிற கிறிஸ்துமஸை ஒட்டி கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல குழுமி இருக்காங்க ஒரு அரங்கத்தில். அதில் கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்றாங்க, அதை வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களிடையே. அந்த பைபிளை வாசிச்சுக்கிட்டு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன். அதுக்குள்ள இந்த RSS சார்ந்தவன் ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு திருன்னு உள்ள போறாங்க. போயிட்டு அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நபர் இருக்காருல்ல, ஒரு ஃபாதர் மாதிரி இருக்காரு, அவரை பிடிச்சி மிரட்டுறான், லிட்டரலா கொலை மிரட்டல் வர்றான். அது மட்டும் இல்ல, அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நம்பிக்கையை வந்து கேள்விக்குள்ளாக்குறான், கிண்டல் கேள்வி செய்யறான். என்னடா கன்னிமேரிங்கிறீங்க? கன்னிமேரினாக்கா அவளுக்கு அப்புறம் புள்ள பிறந்தவ எப்பறம் கன்னிமேரியா இருக்க முடியும்? இது போன்ற கேள்வியில அவன் கேட்கறான் அவங்க கிட்ட. இப்ப திருப்பிக்கிட்டு நாம கேட்டாக்கா அந்த மொட்டை மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பான்? முட்டி காலு கீழே கொண்டு வச்சுப்பானா? சேர்றா தம்பி இங்க வா, ராமர் எப்படா பிறந்தாரு அப்படின்னு கேட்டா சொல்லுவான் அவன். சேர்றா தம்பி இங்க வா, பிரம்மனுக்கு ஒரு தலையை சிவன் வெட்டி விட்டாராம, எதற்காக பிரம்மனுடைய தலை வெட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா இவன் என்ன சொல்லுவான்? சரிப்பா அந்த சிவலிங்கம்னு சொல்றாங்களே தம்பி, அதனுடைய கதை என்னன்னு தெரியுமா தம்பி உனக்கு? அந்த சிவலிங்கம்ங்கிறது எதனுடைய குறியீடு தம்பி அப்படின்னு கேட்டா சொல்லுவானா இவன்? இதே போன்று இந்த புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல உள்ள ஆபாசங்கள் எல்லாம் குறித்து கேள்வி கேட்டாக்கா, தம்பி மூஞ்சை முட்டிக்காலுக்கு கீழே கொண்டு திணித்து வைத்திருப்பாளா? இந்து மதத்தின் புதிர்கள் என்கிற ஒரு புத்தகம். இதே இந்து மதத்தில் உள்ள ஐயா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்து மதத்தின் புதிர்கள். RSS காரன் தான் சொல்லுவான் அம்பேத்கர் எங்கால்னு சொல்லுவான். சரி ஓகே உங்கால்னே வச்சுக்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்து மதத்தின் புதிர்களை ஒரு வார்த்தை விடாமல் அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சு காட்ட நீ தயாரா? ஒரு ரீடிங்
ரீடிங் செஷன் போடுவோம். அப்படியே அட்டை டு அட்டை என்ன எழுதிருக்கா அப்படியே உங்களால் படிக்க முடியுமா? கடவுளின் கதையை பற்றி ஏதோ பெரியார் மட்டும் தான் எழுதி வச்சிருக்காருனாக்கா இல்ல, தீகாக்காரங்க எழுதிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, அம்பேத்கர் இந்து மதத்தின் புதிர்களில் கடவுள்களுடைய பிறப்புகள் குறித்து, இந்து மதத்தை குறித்து, இந்த இந்து கடவுளை குறித்து கிழித்து நார் நாராக தொங்க விட்டுருக்காரு. அப்படியே அப்பட்டமா பச்சையா அப்படி எழுதி வச்சிருக்காரு. எதையும் மூடி மறைக்கலாம் இல்லை. எனக்கா மூடி மறைச்சு மேம்போக்கா எழுதினோம்னாக்க நம்ம ஆளுகளுக்கு புரியாது, அல்லது பின்னாளில் வர்றவங்க அதை திருச்சி மிஸ்லீட் பண்ணி எழுதக்கூடும் அப்படிங்கிறதுக்காக அப்பட்டமா என்ன வார்த்தையோ அதை அப்படியே போட்டு எழுதிருக்காப்ல. ஒரு RSS காரன், ஒரு BJP காரன் இந்து மதத்தின் புதிர்கள் புத்தகத்தை அப்படியே ரீடிங் செஷன் பண்ணலாம். வரியா? படிச்சு காமிக்க நீ தயாரா? அப்ப இதையெல்லாம் விட்டு இந்த மொட்டையை உள்ள வந்து அந்த பாதிரியார் அவ்வளவு தொந்தரவு பண்றான். இந்த வீடியோ பயங்கர வைரல். அந்த வீடியோ நீங்களே பாருங்க. मैं ये पूछना चाहता हूँ मिस्टर फादर से, चर्च का फादर से मैं पूछना चाहता हूँ कि जीसस क्राइस्ट का ग्रंथ का नाम बताओ। हाँ हाँ क्या है? द गॉस्पेल ऑफ जॉन वो सब क्या चीज है? बाइबल क्या चीज है? धार्मिक ग्रंथ है। ये कहाँ से मैन्युफैक्चर हुआ है? जस्ट टेल मी, कहाँ से मैन्युफैक्चर हुआ? ரோட்ல பீகாரா எங்கன்னு தெரியல சரியா, பிஜேபி ஆள்ற ஏதோ ஒரு மாநில மத்திய பிரதேசம் நினைக்கிறேன், மேபி எனக்கு சரியா தெரியல. ஸோ அங்கே ரோட்ல இதே மாதிரி பிஜேபி RSS காரன் ஒருத்தவன் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம்ல போறானுங்க, கார் நிப்பாட்டுறானுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமா நிறைய பொருள் போட்டு வைப்பாங்கல்ல, அதில் இந்த கிறிஸ்மஸ் வர்றதுனால கிறிஸ்மஸுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை போட்டு வித்துட்டு இருக்காங்க. சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த எக்ஸ்மஸ் ட்ரீ மாதிரி பொம்மையில் இருக்கும்ல அது, அப்புறம் அந்த சாண்டா கிளாஸ் மாதிரியான பொம்மைகள், அப்புறம் இந்த ஸ்டார், இதெல்லாம் போட்டு கிறிஸ்மஸை ஒட்டி கிறிஸ்தவர்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத வியாபாரத்துக்காக 2 பேர் போட்டு வித்துட்டு இருக்காங்க ரோட்டோரமா. இது என்ன தவறு இருக்கு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் பொருளை போட்டு விற்பாங்க, ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் சம்பந்தப்பட்ட பொருளை போட்டு விற்பாங்க, விநாயகர் சதுர்த்தினாக்க விநாயகர் சதுர்த்தி சம்பந்தப்பட்ட பொருளை போட்டு விற்க போறாங்க. அவங்களுக்கு தேவை வியாபாரம். விற்கிறவங்க யாருனாக்கா அதே இந்து மதத்தை சார்ந்தவங்க. இறங்கி மிரட்டுறானுங்க அவனுங்க, லிட்டரலா மிரட்டுறானுங்க. அங்க எப்படி மொட்டையை உள்ள பூந்து மிரட்டானோ அதே மாதிரி லிட்டரலாக ரோட்டோரமா அப்படியே இறங்குறானுங்க. இறங்கி இது ஹிந்து ராஷ்டிரா, இங்கு கிறிஸ்தவ பொருட்களை விற்க கூடாது, கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்க கூடாது, வேணாக்க ஹிந்து மதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை போட்டு வியி, அல்லது சிவன் விஷ்ணு இவங்களுடைய பொருட்கள் ஏதாவது சிலைகள் போட்டு வித்து நீ பொழைச்சிக்கோ. தவிர கிறிஸ்மஸ் கிறிஸ்தவம் இந்த இயேசுநாதர் இந்த சம்பந்தப்பட்ட பொருட்களையோ ஆடைகளையோ போட்டு விற்க கூடாது, இனிமே உங்க நான் பார்க்க கூடாது, இதெல்லாம் உடனே மூட்டை கட்டி கிளம்புன்னு சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க நாங்களும் ஹிந்து தாங்க, வயிற்று பொழப்புக்காக வர்றாங்க, ஏதோ 200-300 வித்தா கிடைக்கும், நாங்கள் வீட்டில் சோறு கஞ்சி சாப்பிட மாட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி சாப்பிடணும்னாக்கா இந்து மதத்தோட பொருட்களை போட்டு அதில் என்ன வருதோ அதில் சாப்பிடு. அப்படி இல்லை வருமானமே வரலனாக்கா சாவு, செத்துப்போ. இதை விற்று அதில் வர்ற காசை தான் நீ சாப்பிட்டு உயிர் வாழணும், உன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா நீ செத்துப்போன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில். அந்த மேட்டில் அது பாதி வீடியோ தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதில் லிட்டரலாக இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவ பொருட்களையே போட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்க. மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட், பிஜேபியினுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் ஒரு லேடி, அது என்ன பண்ணுது, கிறிஸ்தவ மக்களில் மாற்றுத்திறனாளி இருப்பாங்கல்ல, பார்வை குறைபாடு உள்ளவங்க அல்லது பார்வை சுத்தமாக பறிப்போனவங்க, மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க, இப்படியாப்பட்டவர்களுக்கான ஒரு பிரார்த்தனை கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒரு நடக்குதுங்க. அந்த அரங்கத்துக்குள்ள அந்த அம்மா போகுது, இந்த பிஜேபி சார்ந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட், அவங்க மாப்பி ஜபல்பூரில் இருக்காங்க, அதில் தான் நடக்குது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்க அவங்க அந்த ஜபத்தில் இருக்காங்க. அங்கே இருக்கும் பொழுது அவங்கள லிட்டரலாக தாக்குறாங்க, அந்த அம்மா அடிக்கிறாங்க. நிப்பாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, இது இந்து ராஷ்டிரா, நீங்கள் எல்லாருமே மதம் மாற்றம் செய்ய வந்த கைக்கூலிகள், நீங்க இந்து மதத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி லிட்டரலா அந்த அம்மாவை, அவங்க கண் பார்வையற்றவங்களா இருக்காங்க, அவங்கள போட்டு இந்த அம்மா அடிக்குது. அந்த வீடியோ பாருங்க. இதே மாதிரி வட மாநிலத்தில் இன்னொரு இடத்துல ஒரு கிராமமே அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க. ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவங்க. அங்கே உள்ள ஒரு சாதிய ஒடுக்குமுறையினால பார்ப்பன ஆதிக்க சாதி மக்களுடைய ஒடுக்குமுறை தாங்க முடியாமல் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னாடியே மாறி இருக்காங்க. அந்த ஒரு கிராமமே, அந்த கிராமத்துக்குள்ள இந்த RSS பிஜேபி கும்பல் அங்கே உள்ள காவல்துறை உதவியோட அவங்க பாதுகாப்போட அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு அவங்களுடைய வீடுகளை, அவங்களுடைய பொருளாதாரத்தை, அவங்களுடைய வாகனங்களை எல்லாத்தையும் அப்படி லிட்டரலா அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. देख सकते हैं आप किस तरीके से यहाँ पे ग्रामीण पूरी तरह से आदिवासी समाज के लोग आ रहे हैं, आग जला कर नंदा है चर्च के
இது சும்மா சாம்பிளுக்காக நான் ஒரு 3-4 வீடியோ மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு அந்த நடக்கிற எல்லா வீடியோவையும் போட்டு இது நேற்று மட்டுமே வைரலான வீடியோக்கள், அந்த வீடியோக்கள் மட்டுமே போட்டோம்னாக்கா அந்த வீடியோ 2-2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட தாண்டி போயிட்டு இருக்கும். அதனால தான் நான் ஒரு சாம்பிளுக்காக 4 வீடியோ மட்டும் காமிக்கிறேன். இது நேற்று மட்டுமே இந்தியா முழுக்க உள்ள வட மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட லிட்டலான வன்முறைகள். இது ஏதோ தள்ளப்பட்ட அறைக்குள்ள யாருக்குமே தெரியாம இந்த இந்துத்துவவாதிகள், குண்டர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் யாரோ 2 கிறிஸ்தவர்களை உள்ள கொண்டு போய் வச்சு அவங்கள தாக்கி யாருக்குமே தெரியாம, அப்படி கிடையாது. லிட்டரலா வீடியோ எடுக்கிறது அவங்க ஆளே எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை கிறிஸ்தவர்களை தாக்குவதை, கிறிஸ்தவர்களை மிரட்டுவதை, கிறிஸ்தவர்களுடைய வீடுகளை அடிப்பதை, நொறுக்குவதை, கொளுத்தி விடுவதை லிட்டரலா அவங்க ஆளுகளை வச்சு அவங்க வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. காவல்துறை இது பாதுகாப்பு கொடுக்குது அந்த மாநிலத்தில் உள்ள காவல்துறை, பிஜேபி காவல்துறை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ பிஜேபிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான ஒரு கட்சின்ற மாதிரி என்ன ஒரு பார்வை இருந்துச்சு. அப்படி கிடையாது. பாஜக என்கிற கட்சி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சி தான். ஏன் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிரான கட்சி தான். குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு நேரடியான கட்சி, நேரடி எதிரான ஒரு கட்சி. ஏன் சொல்றோம்னாக்கா, சாவர்கர் எசென்ஷியல் ஆஃப் ஹிந்துத்துவா அப்படிங்கிற புத்தகத்துல அவர் யார் ஹிந்துஸ் அப்படிங்கிற வரையறுக்கிறார். ஹூ ஆர் ஹிந்துஸ் அப்படிங்கிற வரையறுக்கிறார். ஹூ ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறத வரையறுக்கிறார். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது யாருடைய புனித ஸ்தலங்கள் எல்லாம் இந்தியாவில் இல்லையோ அவர்கள் அனைவரும் இந்தியர்கள் அல்ல, அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களாம் அடிச்சு வரட்டணும்னு சொல்றாப்புல. அப்ப யாருடைய புனித ஸ்தலங்கள்லாம் இந்தியாவில் இருக்காது. கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலங்கள் இந்தியாவில் கிடையாது. அவர்களுடைய புனித ஸ்தலங்கள் மெக்கா, மெதினா, ஜெருசலம், அது எல்லாருக்குமே தெரியும். அது வெளிநாட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் கிடையாது, அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னா அவங்களை அடிச்சு வெளியே வச்சிருங்க, அவங்க இருந்தாக்க பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத சாவர்கர் எசென்ஷியல் ஆஃப் இந்துத்துவால எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முழுக்க அதை மட்டுமே தான் எழுதியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் இங்கு இருக்க வேண்டிய நபர்களே கிடையாது, அவர்களை வெளியேற்ற வேண்டும் இந்தியா விட்டு என்பதை தான் சாவர்கர் எழுதியிருக்கிறார்கள். இப்போ இதன் அடிப்படையில் தான் இங்கே உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் எனக்கு ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் இந்த சாவர்கரனுடைய பொன்மொழிகள் எல்லாம் சொல்லி தான் மண்டையை கழுவி, ஐயோ அப்படியா, அப்ப கிறிஸ்தவர்கள் இந்துக்களுடைய உரிமையை பறிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இந்துக்களோட உரிமை பறிக்கிறார்கள், அப்ப நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சு யார் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் ஆட்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஆட்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்க, அதனால இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை இங்கிருந்து அடித்து துரத்த வேண்டும், அதை அவருடைய பதவிகளை நாம் பிடுங்க வேண்டும், அவருடைய பவுனை பிடுங்க வேண்டும், அவருடைய நிலத்தை பிடுங்க வேண்டும், அவருடைய பணத்தை பிடுங்க வேண்டும், பொருளாதாரத்தை பிடுங்க வேண்டும், அதனால் நம்முடைய காசு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி அப்படின்னு மண்டை கழுவப்பட்டவர்கள் தானே ஆர்எஸ்எஸ்க்குள்ள இருக்கிறாங்க. அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள் நான் சொல்றேன், அவங்கள வச்சுதான் இவ்வளவு கலவரமும் அங்கு தூண்டப்படுது. அப்ப இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நிறைய வன்கொடுமைகள் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் நடத்தப்படுகிறது. நேற்று மட்டுமே இவ்வளவு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதை குறித்து எங்கேயாவது விஜய் பேசியிருக்கிறாரா? அப்ப இப்படியாப்பட்ட ஒரு வேலையை தொடர்ந்து பாஜக செய்தனாக்கா இதைத்தானப்பா எதிர்த்து அதிகமா பேசணும் போராட்டமெல்லாம். இந்த பாருங்க, இந்த வீடியோ போட்டு இங்க பாருங்க, பாத்தீங்களா கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஏன்பா சமத்துவ கிறிஸ்துமஸ் கூட இதை பத்தி பேசலையே. கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி இருக்குனாக்கா அது பாஜக, ஒரே ஒரு அமைப்பு இருக்குனாக்கா அது ஆர்எஸ்எஸ், ஒரே ஒரு சித்தாந்தம் இருக்குனாக்கா அது ஆரிய சித்தாந்தம், அப்ப ஒரே ஒரு சமூகம் இருக்குனாக்கா அது அந்த 3%. அப்ப இவர்களுக்கு எதிராகத்தான் நாம் நிற்க வேண்டும். இவங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தர்றாங்களோ அல்லது இவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அதற்கு எதிரான ஒரு பக்கத்தை ஸ்டாண்ட் எடுத்து நம்ம நின்று தான் அவங்க சண்டை போடணும். எனக்கு சிஎம் பதவி என்பது முக்கியம் அல்ல, எனக்கு இங்க உள்ள மக்கள் தான் முக்கியம். அப்ப பிஜேபி எதிர்த்து யார் ஒருத்தவங்க குரல் கொடுக்குறானோ அவன் தான் நம்முடைய நட்பு சக்தி. அப்ப அந்த நட்பு சக்தியின் பக்கம் நம்ம நிற்கணும், அந்த நட்பு சக்தி நாம இன்னமும் வலுவேற்றணும், அவங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபியை களத்துல நின்று சந்திக்கிற டேரிங்கான பார்ட்டி யாரு, டேரிங்கான பர்சன் யாரு, டேரிங்கான சித்தாந்தம் யாரு, டேரிங்கான தலைவர் யாரு, அவங்க பக்கம் நிக்கிறதானப்பா அந்த ஒடுக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்படுகின்ற, ஒடுக்கப்பட போகிற அந்த சிறுபான்மை மக்களுக்கு பக்கம் நிக்கிறதுக்காக அர்த்தமாகும். அதை விட்டு போட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தினாக இவர் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு நலனாக இருப்பார்? தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நடத்தக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக நின்று குரல் கொடுப்பது இந்த திமுக கூட்டணியிலான கட்சிகள் தான். திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் பொழுது கூட நீதிமன்றமே அந்த அளவைக்கல்ல தீபமேத்துன்னு சொல்லி அந்த வன்முறைக்கு வழிகோழுகிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாலுமே, நீதிமன்றமே நின்னாலுமே இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசாங்கம் நிற்கும், ஒரு இடத்துல கூட சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு we are not allowing என்னது இந்த திமுக கூட்டணி அரசு தானே. அதே மதுரை மண்ணில் தான் நான் திரும்ப போயிட்டு கூட்டம் போட்டு பேசுறாரு முந்த நாள், பிஜேபி வச்சு வெளுன்னு வெளுத்து வாங்குறாரு. அப்ப இதே மாதிரி நீ மதுரையில கூட்டம் போடும் பொழுது இதையெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கணும்.
சிறுபான்மையின மக்கள் காவலன் விஜய் அப்படின்னாக்கா நீ இதெல்லாப்பா அதிகமாக அட்ரஸ் பண்ணணும், இதை குறித்து நான் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னாக்கா இவர் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும்? இவருக்கு எப்படி அன்றைக்கு மார்வாட போட்டியில் கலந்துக்கிற மாதிரி 10 பேர் போய் உட்காந்துங்களா அங்க? இவர் எப்படி சிறுபான்மை மக்கள் காவலர்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எந்த இடத்துல சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்துருக்காரு அவரு. இப்ப ஒருத்தர் ஆதரிக்கிறோம் ஒருத்தர் எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா, இப்ப ஒருத்தர் ஆதரிக்கிறோம்னாக்கா ஏன் ஆதரிக்கிறோங்கிற காரணத்தோட ஆதரிக்கணும். ஆதரிக்கிறேங்க அப்படிங்கிறத ஆதரிக்க கூடாது. எதிர்க்கிறேன்னாக்கா என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறேங்கிற காரணத்தோட எதிர்க்கணும். ஏன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு நபரே நான் ஆதரிக்கிறேங்கிறது கிடையாது, நான் 2-3 பேர் கூட ஆதரிப்பேன். ஏன்னாக்கா எனக்கு சில கொள்கைகள் இருக்கு, இதில் யார் யார் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். அதான மனநிலை. ஏதோ குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் ஆதரிக்கிறேன்னாக்கா இல்லை, நான் திமுக ஆதரிக்கிறேன், விசிக ஆதரிக்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன் நான் திமுக கூட்டணி ஆதரிக்கிறேன், திமுகவை நான் ஆதரிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவை நான் ஏன் ஆதரிக்கிறேன்? ஏன்னா திமுக தான் சொல்லுது பிஜேபி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு விடுவிக்க வேண்டிய 2000 கோடி நாங்க தர வேண்டிய காசை தருவோம்னு பிஜேபி சொல்லும் பொழுது, நீ 2000 கோடிக்காக நான் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துப்போன்னு நினைக்காத. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் 2000 தருவோம்னாக்கா அந்த 2000 கூட எனக்கு தேவை மசரே கிடையாது. நீ கூட 2000 கோடி வச்சு நாங்கள் நொட்ட போறது இல்லை. நான் பாரு 44,000 கோடி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்காக நான் ஒதுக்குறேன் பாடுறான்னு சொல்லி அந்த 2 கோடி புதிய கல்விக் கொள்கைக்காக ஏத்துக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை, எங்க காசு 44,000 கோடி இந்த கல்விக்காக ஒதுக்கிறேன்னு சொல்லி திமுக ஒதுக்குனுச்சு இல்ல, அதற்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன். we are not allowing, நீதிமன்றமே வந்து நின்னாலும் we are not allowing சொன்னுச்சு பாருங்க திமுக, அதற்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன். இங்க பிஜேபி எவ்வளவு மிரட்டினாலும் ஈடு ரைடு விட்டாலுமே இங்கே உள்ள அமைச்சர்கள் மீது கண்ணாப்பனான்னு கேஸ் போட்டு ஈடுகட்டுன்னு விட்டு அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சு கொடுமைகள் செய்து சித்திரவதைகள் செய்தாலுமே நான் ஒருபோதும் உனக்கு அடிபணிய மாட்டேன். பிஜேபியினுடைய அடிபணிதலுக்கு நான் ஒருபோதும் நான் அடிபணிய மாட்டேன்னு இன்னைய வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அதனால நான் திமுகவை ஆதரிக்கிறேன். அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம். கருவறைக்குள்ள என்ன பூணூல் போட்ட ஒரு கும்பல் மட்டும் தான் போகணுமா? கடவுளை யாரெல்லாம் மனதுருகி வேண்டாங்களோ, அர்ச்சனைக்காக தனியாக படிச்சிருக்காங்களோ, அவங்க யாராக இருந்தாலுமே அவங்க கோயிலுக்குள்ள போகலாம், அவங்க கருவறைக்குள்ள போகலாம். அதற்காக அனைத்து சாதியும் அர்ச்சகராக ஒரு சட்டத்தை நான் கொண்டு வரணும்னு போட்டாங்க பாருங்க, அதற்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன். பெண்கள் நல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பாருங்க, இந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த பேருந்து பயணமாக இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்குள்ள பெண்களுக்குடைய அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று சின்னதாக கிரியேட் ஆகல, ஒரு மைக்ரோ எக்கனாமிக் ஒன்று அவங்க கையில் போய் சேருது இல்லை, அதற்காக அந்த முற்போக்கு பார்வைக்காக அந்த தூர பார்வைக்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னாக்கா அதற்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேன். இப்போ ஏன் எதிர்க்கிறேன் பிஜேபி அப்படின்னாக்கா, நீ மனு திரும்பத்தை கொண்டு வர்ற, அதனால நான் அவனை எதிர்க்கிறேன். கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டேங்கிற, அதனால நான் அவனை எதிர்க்கிறேன். நீ என்ன பண்ற, ஒரு பஞ்சகஜ வேட்டி கட்டிண்டு ஒருத்தர் எப்படி தவறு செய்ய முடியும்? இப்போ பஞ்சகஜ வேட்டி கட்டிண்டாலே அவர் தவறு செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவன் கொலையே செஞ்சிருந்தாலும் நான் போய் ஆஜராகி அவனை வெளியெடுப்பேன். ஏன்னாக்கா பஞ்சகஜ வேட்டி கட்டின்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் போய் ஆஜராவார, அவருக்கு பிஜேபி துணை போகும் அப்படின்னாக்கா அதற்காக நான் பிஜேபி எதிர்க்கிறேன். இந்த மாதிரி அப்போ இதனாக்கா இது ஏதோ பஞ்சகஜம் கட்டிண்டு ஏதோ ஒருத்தரை காப்பாற்றுறாங்க அப்படி கிடையாது. பூணூல் போட்டு வர்ற முதலாளிகள் அனைவருக்கும் நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் மாமா, நான் எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருக்கேன்டி, அப்படியா, இதை திருப்பி கட்ட முடியாதா? கட்ட முடியாது கட்ட முடியாது மாமி அப்படின்னா உடனே சரி அப்படியே நம்ம வாழா இருக்கேன், அத்தனை லட்சம் கோடியும் ரைட் ஆஃப் நான் பண்ணிடுறேன், ரைட் ஆஃப் வெய்வ் ஆஃப். அப்போ ஒட்டுமொத்த பெருமுதலாளிகளுக்கும் ரைட் ஆஃப் வெய்வ் ஆஃப் பல லட்சம் கோடி இந்த பிஜேபி பண்ணுது. இங்க உள்ள விவசாய கூலிகள் அல்லது விவசாயம் செய்யறவங்க ஏதோ கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க துண்டுல தோலை போட்டு அவங்கள அவமானப்படுத்தி அவங்க தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு அவங்கள நீங்க அவமானப்படுத்தி கொண்டு போறீங்கன்னாக்கா அந்த பிஜேபி நான் எதிர்க்கிறேன்ப்பா. இங்க உள்ள சிறுபான்மையின மக்களை தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கிற, அவங்கள வச்சு கலவரம் செய்கிற, ஜாதி கலவரம் செய்கிற, மத கலவரம் செய்கிற பிஜேபி எதிர்க்கிறேன். இப்படி பிஜேபி எதிர்க்கிறனாக்கா பிஜேபிங்கிற பேர் வச்சு எதிர்க்கிறேன் நான். இந்த விஷயங்களை பிஜேபி செய்யுது அப்படிங்கிறதுனால நான் பிஜேபி எதிர்க்கிறேன். அப்ப இந்த செயலில் யார் செஞ்சாலுமே நான் எதிர்ப்பேன். இப்போ திமுக செயலில் யார் செஞ்சாலுமே நான் ஆதரிக்க போறேன். அப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் பிடிக்கல, இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்காக நீ பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்னொரு கட்சிக்கு நான் ஆதரிக்க முடியாது. இதனால எனக்கு பிடிக்கல பிஜேபியை, அதனால நான் என்ன பண்றேன்னாக்கா வேற ஒரு கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இதை செய்யறதுனால இந்த கட்சியை பிடிக்கல அப்படின்னாக்கா இது எந்த கட்சி செய்யலையோ அல்லது இதை எந்த கட்சி எதிர்த்து நிற்குதோ அந்த கட்சியை நான் ஆதரிக்கணும். அப்படிதானங்க ஆதரவு எதிர்ப்புங்கிறது வரணும். இப்போ காங்கிரஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கங்க, ஏன்ப்பா காங்கிரஸ் பிடிக்கல, காங்கிரஸ் ஊழல் கட்சிங்க, காங்கிரஸ் இல்லைங்க சரியில்லைங்க ஊழல் பண்ணுற கட்சி, சரி காங்கிரஸ் பிடிக்கல, ஈழத்துக்கு எதிரான கட்சிங்க, சரி அதனால காங்கிரஸ் பிடிக்கல, அதனால எனக்கு காங்கிரஸை பிடிக்காதுங்க, ஈழத்துக்கு எதிராக இருந்தாங்க ஊழல் பண்ணாங்க அதனால நான் பிஜேபி ஆதரிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ ஈழத்துக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது அதனால நான் காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டேனாக்கா, பிஜேபி அதற்காக ஆதரிக்கிறேனாக்கா பிஜேபி என்ன ஈழத்துக்கு ஆதரவான கட்சியா? ஈழத்துக்கு ஆதரவாக பிஜேபி என்னைக்காவது செயல்பட்டு இருக்கா? என்னைக்காவது அதனுடைய ஓட்டுக்கு கேட்கும் பொழுது அதில் போய் ஓட்டு போட்டிருக்கா? உலக ஐநா சபையில் குறித்து வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது பிஜேபி சார்பாக போன கவர்மெண்ட்
ஈழத்துக்கு ஆதரவாக இங்கே ஓட்டு போட்டிருக்கா, அல்லது நாங்கள் ஈழ ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புலிகள் அமைப்பிற்கு என்னைக்காவது பிஜேபி பணம் கொடுத்தோ அல்லது ஆட்கள் அனுப்பியோ என்னைக்காவது உதவி செஞ்சிருக்கா? இப்போ ஈழத்துக்கு காங்கிரஸ் எதிரான கட்சினாக்கா அப்போ பாஜக ஆதரவான கட்சியாக இருந்தாலும் ஆதரிக்க முடியும். இப்போ இவங்க எதிரான கட்சினாக்கா இவங்க இதை விட பயங்கர எதிரான கட்சி அவங்க ஈழத்துக்கு. இப்போ இவங்க ஊழல் செய்கிறாங்க அப்படின்னாக்கா இதை விட பல மடங்கு ஊழல் செய்கிறவங்க பிஜேபி. இப்போ ஊழல்னாக்கா இப்போ லோக்கலில் செய்கிற ஊழலை விட பிஜேபி எப்படி மாறிட்டாங்கனாக்கா அம்பானிக்கும் அதானிக்கும் அல்லது பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நாடு கடந்த ஊழல் செய்வது. ஒரு ஃப்ளைட்டில் அம்பானி அதானியை தூக்கி போட்டு மோடியை தூக்கி போட்டு ஒரே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அம்பானி அதானி வந்து பெரும் முதலாளிகள் மோடியை ஒரு ஃப்ளைட்டில் தூக்கி போட்டு தனி சார்ட்டர் ஃப்ளைட்டில் எப்படி விஜய் வந்து கோவாவுக்கு போனாரோ அதே மாதிரி இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஒரு நிலக்கரி சுரங்கம் அது அந்த கவர்மெண்ட் கிட்ட பேசி டீல் பேசி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கராக மோடி செயல்பட்டு அந்த அம்பானிக்கும் அதானிக்கும் அந்த நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க, எவ்வளவு ஊழல்கள் அம்பானி அதானிக்காக இந்த பிஜேபி கவர்மெண்ட் மறைமுகமாக செய்திருக்கின்ற பல லட்சம் கோடிகள். இந்த ஆராசா அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துவாங்க, இத்தனை லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடி ஊழல்பா, ஐயோ திமுக ஊழல். சரி, திமுக ஊழல் கட்சி அது இல்ல, ஆராசா அவர்களே வாதாடி உடச்சிட்டாப்ல, சிபிஐயால் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க முடியல, இது புனையப்பட்ட ஒரு வழக்குன்னு அந்த வழக்கை உடச்சிட்டு வெளில வந்துட்டாப்ல. அந்த வழக்கு ஒரு புனையப்பட்ட வழக்கு, அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லைங்கிறத உடச்சிட்டு வெளில வந்துட்டாப்ல. சரி, அப்படி செஞ்சுச்சுட்டே வச்சுக்கோங்க, அப்படி செஞ்ச கட்சி திமுக. சரி, அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? அதற்காக நான் அதிமுக ஓட்டு போட போகிறேன். அன்னைக்கு அப்படிதான் பல பேர் அதிமுக ஓட்டு போட்டாங்க. ஊழல் கட்சி திமுக பாருங்க, 1,78,000 கோடி இவ்வளோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் திமுக ஆர்எஸ் ஆட்டை போட்டாரு, இப்படியே பிரச்சாரம் பண்ணி அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த 1,78,000 கோடி அதை வந்து படுக்கையில் படுக்க வச்சோம்னாக்கா பம்பாய் வரைக்கும் போகும், நீட்டினோம்னாக்கா அது வானத்தை போயிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த 1,78,000 கோடி அப்படிங்கிறது அன்னைக்கு பண்ணி அதனுடைய விளைவு என்னவாக மாறினுச்சுனாக்கா திமுகவின் மீது ஆண்டனி கமிசி வெறுப்பு, ஊழல் 1,78,000. சரி, யாருக்கு இப்போ ஓட்டு போட போகிறேன்? நான் அதிமுக ஓட்டு போட போகிறேன், அதனால அதிமுக ஓட்டு போட போகிறேன். சரி, இது பிடிக்கல. இப்போ அதிமுக ஊழல் செய்யாத ஒரு கட்சியாக இருந்தால் பண்ணி அங்கே போகணும். இப்போ அதிமுக தலைவர் யார்? இதுலயாவது ஆராசா அவர்கள் மீது தான் குற்றச்சாட்டு தான் நிரூபிக்கப்படல, அவர் உடஸ்டாப்லங்கிறது வேற விஷயம். ஆனா குற்றச்சாட்டு யார் மீது? ஆராசா அவர்கள் மீது. அங்க கட்சியினுடைய தலைவர் மீது, அதுவும் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. 2 கேஸ்ல அவங்க வந்து A1ஆக குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டாங்க. அதுல தீர்ப்புலையே திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்பதை தீர்ப்பிலே எழுதியிருக்காங்க. அப்ப நீ இவங்களை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஊழல், அதற்காக நீ யார் ஆதரிக்க போற? பன்மடங்கு ஊழல் செஞ்ச ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்க போறேன்னு போறீங்க. அந்த மாதிரி தான் இப்ப திமுகவை பிடிக்கல. எதற்காக பிடிக்கல? ஏதோ காரணம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. எதற்காக திமுக பிடிக்கலன்னு காரணத்தை சொல்லுங்க. ஸ்டாலின் இருக்காரு அதனால பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, அல்லது உதயநிதி டெபுட்டி சிஎம் இருக்காரு அதனால பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. செயல்பாடுகள்ல என்னென்ன பிடிக்கல உங்களுக்கு? இல்லைங்க, நான் வந்து ஒரு 5 வருஷம் அந்த ஆட்சியில் இருந்திருக்கேன், இந்தந்த வசதிகள்லாம் அவங்க சரி பண்ணி தரல, இந்தந்த விஷயங்கள்ல அவங்க சரியா பிஜேபி எதிர்க்கல, அல்லது சித்தாந்த ரீதியாக அவங்க ஆர்எஸ்எஸ் இன்னும் கடுமையாக எதிர்க்கல, ஏதோ ஒரு கொள்கை நீங்க வைங்க, அந்த கொள்கைக்குள்ள அவங்க வரல, அதனால திமுக பிடிக்கல அப்படின்னாக்கா இதெல்லாம் விஜய் சரி பண்ணுவார் அல்லது சரி செஞ்சிருக்காரு அவரோட பேச்சில் இருக்குனாக்கா நீங்க தரல மாதிரிங்க. எங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை இது வரைக்கும் உங்க அண்ணன் வாயில வந்திருக்குமா? ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் பார்ப்பனியம் என்கிற வார்த்தையோ ஆர்எஸ்எஸ் என்கிற வார்த்தை இந்த நிமிஷம் வரைக்கும் வாயில வந்திருக்குமா? அல்லது கட்சியில் உள்ள எவனாவது பேசியிருப்பான மேடல பேசுறவன் ஆர்எஸ்எஸ் கொள்கை எதிரின்னு சொல்றான்ல, கொள்கை எதிரி தானே இப்ப முதல்ல எதிர்க்கணும். ஏன்னா கொள்கையை உள்ள கொண்டு வர்றான்ல, அந்த கொள்கையை தானே முதல்ல எதிர்க்கணும். எந்த இடத்துல திமுகவை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு விஜய் பேசும்பொழுது எங்க போனாலுமே பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ஒழிக ஏண்டா பாண்டிச்சேரியில் பிஜேபி ரங்கசாமி அவருடைய கூட்டணி ஆட்சி நடக்குது, அங்க எதிர்க்கட்சி தான் திமுக, அங்க போய் திமுக ஒழிகனாக்கா அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா திமுக ஒழிகங்கிற அஜெண்டா மட்டும்தான். அப்ப உண்மையிலே சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இயங்குறாருனாக்கா சிறுபான்மையினர் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கிறது நீ பேசணும். சிறுபான்மையை பிஜேபியினால் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க? பிஜேபியினுடைய கொள்கை என்னன்னாக்கா இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய மண் இது கிடையாது, அவங்களுக்கு இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்கள் இந்த பூர்வ குடிகள் கிடையாது. சொல்றது யாரு? பார்ப்பனர். சாவர்கர் என்கிற பார்ப்பனர் இதை சொல்றாரு. இது கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்த சாவர்கர் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த நம்முடைய உறவுகளாக ரத்தங்களாக நம்முடைய சகோதரனாக மாமா மச்சனாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை பார்த்து இவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் கிடையாது என்பதை அவன் கொள்கையா வடிக்கிற ஆர்எஸ்எஸ் கொள்கை. அந்த ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் பிஜேபி, அரசியல் படி வந்தா பிஜேபி, அந்த பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ற. அப்ப எதிர்த்து பேசணும்ல, இவ்வளவு கொடுமைகள் நடக்கும் பொழுது நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. அப்ப எதற்காக நான் வந்து விஜய் ஆதரிக்கிறேனாக்கா, இதற்காக ஆதரிக்கிறேனாக்கா அந்த குவாலிஃபை அவர்கிட்ட இருக்கான்னு பாருங்க, அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கா, கரெக்டா இருக்காரா? இல்ல எங்க போனாலும் திமுக ஒழிகனாக்கா இவர் எப்படி சிறுபான்மை பாதுகாவலராக இருக்க முடியும்? இன்னைக்கு சிறுபான்மை பாதுகாவலராக இருக்கக்கூடியது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே தமிழ்நாடு தான் சேஃபான
ஏரியா. நம்ம சொல்லல, உத்தரப்பிரதேசல ஒரு டாக்டர், அந்த டாக்டர் கொரோனா சமயத்துல அவர் டாக்டரா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆக்சிஜன், அந்த கொரோனா சமயத்துல நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா, அங்க உள்ள குழந்தைங்க, சின்ன சின்ன கை குழந்தைங்க, அவங்களுக்கு வயசானவங்களுக்கு அவங்களாம் ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்றாங்க, அவன் ஊழல் பண்ணிட்டான், காசு வாங்கிட்டு சிலிண்டர் சப்ளை பண்ணவே இல்லை. பூரா குழந்தைகளும் முதியவர்களும் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிமிஷம் டெத் ஆயிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இந்த இறப்பை தடுக்க வேண்டும் என்கிற அவர் மருத்துவம் படிச்சிருக்காரு, உசுரை காப்பாத்துறதா அவரோட தொழில் நினைக்கிறாரு. அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் தன்னோட சொந்த கை காசு போட்டு சிலிண்டர் வாங்கிட்டு வந்து உசுரை காப்பாத்திட்டாருங்க. இப்ப மறுநாள் நியூஸ் ஆகுது, இந்த அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஊழல் பண்ணிருச்சு, இதுல சொந்த கை காசு போட்டு ஒரு இஸ்லாமிய டாக்டர் மருத்துவர் ஒருத்தர் இவர் தான் இந்த உசுரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு நியூஸ் ஆயிருச்சு. உடனடியா அந்த மருத்துவர் மீது வழக்கு போடுது அந்த காவல்துறை. அங்க உள்ள அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுது. வழக்கு பதிவு பண்ணி அவர் சிறையில் அடைக்குது. அதுக்கப்புறம் சில மாதங்கள் சிறையில் இருந்தார். எதுக்காக? உசுறு போயிட்டு இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றினதுக்காக, கைகாசு போட்டு காப்பாற்றினதுக்காக அந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் கொடுத்த பரிசு சிறை தண்டனை. இந்த சிறை தண்டனை முடிச்சுட்டு வெளில வந்து அவர் எங்க தெரியுமா வந்தாரு? இது நடந்த இடம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாஜக தலைமையிலான உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி தன்னுடைய பாதுகாப்பு எங்க உறுதி செய்யப்படும் என்று நம்பி அவர் வந்த இடம் எது தெரியுமா? சென்னை. தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, திருவள்ளூர்ல தான் அவர் இருக்காரு. திருவள்ளூர்ல அவரு தன்னுடைய மருத்துவத்துள்ள பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காரு. இடையில கூட 2-3 இடத்துல அவர் பேட்டியோ பிரஸ் மீட்டோ கொடுத்திருந்தாரு, அதை நான் தான் சொல்லி பேசியிருந்தாரு. நான் உத்தரப்பிரதேசலையும் இங்கேயும் நான் வந்து வேற ஒரு மனநிலையை பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே மற்ற மதத்தை சார்ந்தவர்களை, குறிப்பா ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப வெறுப்பான ஒரு பார்வையோட பார்ப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி இல்லை. நான் இஸ்லாமியர்கள் எல்லாருமே தெரியும், பேரை வச்சு தெரியும். ஆனா என்ன ஒரு வித்தியாசமாவே யாரும் பார்க்கல, என்ன ஒரு நண்பனா, வீட்டில் உள்ள ஒரு உறவா பார்க்குறாங்க. எனக்கு நான் முழு பாதுகாப்பை தமிழ்நாட்டில் தான் உணர்றேன். இங்க வந்து இருந்த கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்கு தானாவே கிடைக்குது. நான் எங்க பார்த்தாலும் போறேன் வரேன், என்னை யாரும் வித்தியாசமா பார்க்கறது இல்லை, என்னை தாக்குறது இல்லை, என்னோட ரொம்ப நட்பா பேசுறாங்க. எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாநிலம் தான் சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதுகாப்புக்கான மாநிலம். அவர் கொடுத்த சர்டிபிகேட், அவர் கொடுத்த சர்டிபிகேட் சொல்றது பார்க்குற உங்களை கிடையாது. எந்த ஒரு அடிப்படை விஷயமும் இல்லாம விஜய் ஆதரிக்கிறேன், ஏன்னாக்கா பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த கேள்வி முன் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கடுமையான வார்த்தையா கோவப்படம். யோசிச்சு பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு மாநிலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது திராவிடம் என்கிற சித்தாந்தம், திமுக என்கிற கட்சி, இவங்களுடைய கூட்டணி. நீ இதை விட்டுட்டு கொள்கை எதிர்னு பாஜகன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாரத்தில் கடந்துடுறது. அதை தாண்டி இந்த பாஜகவை பத்தின எந்த ஒரு செயல்பாட்டையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதே கிடையாது. அதனால இந்த கிறிஸ்தவ மக்கள் பிறப்பால் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதனாலே ஆதரிக்கிறேன் அப்படின்னாக்கா, அப்ப வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமியர்கள் ஆதரிக்கலாமே, ஏன் ஆதரிக்கல? அவங்களுக்கு தெரியும் அவன் ஒரு டுபாகுரு, அவன் ஒரு சங்கி அப்படிங்கிறது அவர் தெரியும். ஏன்னாக்கா இங்க நேரடியா குல்லா போட்டுக்கிட்டு காக்கி டவுசர் போட்டு விஜய் வந்தாக்கா கிறிஸ்தவ மக்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் காக்கி டவுசர் போட்டு வரல, அவர் காக்கி டவுசர் கொடுக்கல, அவர் கொடுக்கப்பட்டதே வேற. நீங்க பெரியாரை வச்சுக்கோங்க, அம்பேத்கரை வச்சுக்கோங்க, அண்ணாவை சும்மா சொல்லிங்க, போர்டு தானே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஜேபி திட்டிங்க. ஆனா திமுக சக்தி ஒழிய, திமுக ஒழிகன்னு சொல்லுங்க. ஏன்னா பிறப்பால் இவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, பிளஸ் பிஜேபி எதிர்ப்பும் இருப்பது போன்று காமிச்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்தவ வாக்குகள் முழுக்க இவருக்கு வந்துடும். அதோட சேர்த்து இன்னும் பல மதங்கள்ல முஸ்லீம், ஹிந்துன்னு நிறைய மதங்கள்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து இவருடைய ரசிகர்களா இருக்காங்க. அதனால ஒரு இவ்வளோ பெரிய நடிகன் வரும்பொழுது அந்த வாக்குகளும் இவருக்கு வந்துடும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்குகளும் இவருக்கு வந்துடும். அதனால குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வாக்குகள் வந்து விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக சேர்ந்துடும் பெரும்பான்மையாக. அப்படிங்கிறதுனால இந்த வாக்குகள் தான் திமுகவோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 5000-6000 வாக்குகள் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க வாக்குகளாக பெரும்பான்மையான தொகுதிகளில் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதன் அடிப்படையில் விஜய் ஜெயிக்க மாட்டார் என்பது விஜய்க்கே தெரியும். விஜயனுடைய கட்சிகள் நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, சிங்கிள் டிஜிட்ல தான் அவருடைய வெற்றி இருக்கும். ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கலாம் அதிகபட்சமா, அவ்வளவுதான். ரொம்ப அதிகபட்சம்னா 3 பேர் வச்சுங்க, அதுக்கு மேல அந்த கட்சியில் ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு தொகுதியிலையும் இவன் வாங்குற 5000-6000 வாக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் திமுகவுக்கு போற வாக்குகள் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு அவருடைய வெற்றியை தடுக்கிற வேலைக்காக தான் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் என்பதை நாம சொல்லல. அந்த கோலாகல சீனிவாசன் ஒரு பிஜேபி சங்கி இருப்பார் பாருங்க, அவர் மக்கள் அரங்கத்தில் நேரடியா என்ன திட்டத்தோட விஜய் நாங்க உள்ள இறக்கிருக்கோம் அப்படிங்கிறது நேரடியா அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நீங்க தொடர்ந்து பாருங்க, எல்லா டிபேட்லயும் உட்கார்ந்து பேசும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு ஏன் திமுக இது பண்ணல, திமுக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஃபெலிக்ஸ் பேச ஆரம்பிப்பார். அந்த கட்சியில் உள்ள மற்ற நபர்களும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, இந்த டேட்டா சொல்லுது, அந்த டேட்டா சொல்லுது, பூரா கிறிஸ்தவர்களை சுத்தியே தான் இந்த எலெக்ஷன். விஜயோட இருக்கிற நபர்கள் பொதுவெளியில் பேசும்போது கிறிஸ்தவர்கள் நோக்கியே தான் பேசுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் தான் அவரோட டார்கெட்டாக கிறிஸ்தவர்களை நோக்கி வரும்பொழுது கிறிஸ்தவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த கோலாகல சீனிவாசன் சங்கி பேசுனதை பாருங்க, பார்த்துட்டு கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு முடிவு பண்ணீங்க. விஜய் வெளியில இருந்தாலும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார்.
அது ரொம்ப முக்கியமான பி டீமா. எஸ், 2019க்கு பிறகு முதல் முறையாக சிறுபான்மையினர் வாக்குகள் இரண்டாக உடைந்தன. முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு போகுது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் பெருமளவு வாக்குகளை ஜேசப் விஜய் பெறுகிறார். விஜய் வெளியே இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கிறார். ஒருவேளை இந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால விஜய் கூட்டணிக்குள் என்டிஏக்குள் வந்தாலும் அதற்கான பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது.